மொழித்தமிழே இன்பக்கடலே சுவைத்தமிழே உடலே உயிரேறி வாழ்விக்கின்றாய். அவையில் இருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு தலைப்பு கொடுக்கும் போது ஒரு பெரிய கேள்வியோட என்னோட தலைப்பு அணுகுமுறை அப்படிங்கிறதும் இருந்துச்சு. மாதவிடாய் காலத்துல இந்த மாதிரி விருப்ப விடுப்பு அது ஊதியக்கூட அப்படிங்கிற பேச்சே எப்ப வரும் அப்படின்னா, முன்னாடி தோழர் பேசுற மாதிரி சர்ச்சையான ஒரு விஷயங்கள் வரும்போது, ஸ்மிருதிராணி இப்படிலாம் சொல்லிட்டாங்க, முன்னாள் அமைச்சர், அவங்க சொன்னது பேசுபொருள் ஆகப்படுது, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேள்விகளை கேட்போம். அதை தாண்டி கேரளால இந்த மாதிரி அமல்படுத்திட்டாங்களா, இந்த மாதிரி கேரளால இந்த ஒரு விஷயத்தினால இதை பத்தி பேசிட்டு இருக்காங்களா, இந்த மாதிரி ஒரு அமைப்பு கோரிக்கை வைக்கிறாங்களா அப்படிங்கிற செய்திகள் 2-3 நாட்கள் பேசப்படும். அதனால அதை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அத ஒரு தலைப்பா ஒரு கருத்தரங்கம் வச்சு அதை பத்தி பேசப்படணும், அந்த கருத்து பலருக்கு போய் சேரணும் அப்படின்னு இத அச்ச அக்னி சிறகுகளுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்க அடுத்து இந்த தலைப்புக்கு ரொம்ப தேவையானது, பேச வந்திருக்கிறது எல்லாருமே மகளிர் தான், பெண்கள் தான் வந்திருக்கோம். ஆனா இங்க பார்வையாளர்களா வந்திருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஆண்கள் தான் அதிகமா இருக்காங்க. எனக்கு பெரும் மகிழ்ச்சி அதுல. ஏன்னா நான் கேட்கணும்னு நினைச்சா யாருமே ஆண்கள் பேச வரலையா அப்படின்னு. ஆனா இத்தனை பேர் அதை பத்தி பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் வந்தது பெரும் மகிழ்ச்சியை கொடுக்குது. முக்கியமா இதனுடைய பவுண்டர் பிரபு அவர்களும் ஒரு ஆண் தான் அப்படின்னு கேட்கும் பொழுதும், அவர் இதை முன்னோக்கியா 1 வருஷமா இதை பத்தி பல இடங்கள்ல தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறதும் பெரும் மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. நம்மளுடைய அபுல் பக்கீர் ஜெய்னுலாப்தீன் அப்துல் கலாம் அவர்கள் இளைஞர்களுக்காக நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். இருந்தது ஒரு அப்துல் கலாமாக இருக்கலாம், ஆனால் நம்மில் இருக்கும் அக்கினி சிறகுகளை விரிக்க காத்திருக்கும் அப்துல் கலாம்கள் எத்தனையோ அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அக்கினி சிறகுகளா விரிக்க காத்திருக்கீங்க அப்படிங்கிறத நான் எந்த தரங்களும் இல்லாம முனைப்போடு சொல்றேன். நம்ம தலைப்புக்குள்ள போறோம். இந்த தலைப்பு சொன்ன உடனே ஒரு சில கேள்விகள் எனக்குள்ள வந்துச்சு. பல்வேறு கருத்துகள் போன ஆண்டே பேசப்பட்டுச்சு. ஏன்னா அப்போதைக்கு நான் இருந்த ஒரு தளத்துல மக்களிட போய் பேச முடிஞ்சது. அப்ப கேட்டப்போ நிறைய பேருக்கு எனக்கு தேவையில்லை, நாங்க ரொம்ப தைரியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், இதுக்கெல்லாம் யாராச்சும் கேட்பாங்களா, நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்னு பெண்களே நிறைய பேர் சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதே நேரத்துல இல்ல கண்டிப்பா இதுக்காக லீவ் கொடுத்தே ஆகணும், நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், டிராவல் பண்ணும்போது, நாங்க வேலையில செய்யும் போது வேலை பழு காரணமா, ஒர்க் பிரஷர் காரணமா ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை, இது ரொம்ப கஷ்டம், கண்டிப்பா இது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறான கருத்துக்கள் இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா இதுக்கான ஒரு ஆழ்ந்த புரிதல் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளே இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சட்டம் சார்ந்த பல விஷயங்களை தோழர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை தாண்டி ஒரு சின்ன வரலாறு மாதிரி, ஏன்னா எனக்குமே நிறைய விஷயங்கள் தெரியாத கூட நம்ம போய் இதை பார்ப்போம்ல, அந்த மாதிரி முதல்ல இது எப்படி தொடங்கப்பட்டுச்சு, இது இவ்வளவு தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு வியக்க வைக்கிற மாதிரி பல வரலாறு எனக்கு கிடைச்சது. அப்படி கிடைச்சதுதான் முதல்ல. இது மட்டும் இல்ல, நூற்றாண்டுகள் தாண்டி நம்ம இன்னைக்கு வரைக்கும் பெண்ணடிமைக்காகவும் பெண் உரிமைகளுக்காகவும் பேசிட்டு இருக்கோம். சோவியத் ரஷ்யா எல்லாருக்குமே எடுத்துக்காட்டா இருந்திருக்கிறாங்க. பல தோழர்களுக்கு இங்க தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெறும் இந்த மாதவிடாய்க்கான ஊதியம் மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி கருக்கலைப்புக்கான உரிமையா இருக்கட்டும், ஒரு விவாகரத்துக்கான உரிமையாகட்டும்னு பெண்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து உரிமைகளுமே சோவியத் ரஷ்யா நடைமுறைப்படுத்தி நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருந்திருக்கிறாங்க. அங்கதான் 1920களிலேயே அங்க நடைமுறைக்கு வந்த ஒரு சட்டம் தான் இன்னைக்கு நம்ம வேணும் அப்படின்னு கோரிக்கையா வச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதவிடாய்க்கான விடுப்பு ஊதியம் அப்படிங்கிறது, ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அப்படிங்கிறது அங்க 1920களிலேயே நடைமுறைக்கு வந்துருச்சு. நம்ம இங்க 2025ல வேணுமா வேணாமா, இந்த தரலாமா தரக்கூடாதா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன்லயே இருக்கும். அப்படிங்கும் போதுதான் நம்ம இந்தியால தமிழ்நாட்டுல இவ்வளவு பின்தங்கி இருக்கோமா அப்படிங்கிற ஒரு பெரிய அதிர்ச்சியா எனக்கு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்து சோவியத் தொடர்ந்து ஜப்பான், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், சவுத் கொரியா அப்படின்னு பல நாடுகள்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு நாடும் ஒரு இடத்துல 3 நாட்கள் லீவ் கொடுக்குறாங்க, ஒரு இடத்துல 2 நாட்கள், ஒரு இடத்துல ஒரு இடத்துல அப்படின்னு. இதுல வியட்நாம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா 3 நாட்கள் விடுமுறை எடுத்துக்கலாம், அப்படி எடுக்காதவங்களுக்கு அதுக்கான ஊதியம் எக்ஸ்ட்ரா கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியால பீகாரை தொடர்ந்து கேரளாவை தொடர்ந்து ஒடிசா, இப்ப கர்நாடகால இன்னும் கொஞ்ச நாள் நடைமுறைக்கு வந்துடும். அதற்கான எல்லா அமைப்புகளும் செஞ்சாச்சு, 18 பேர் இருக்கு, குழு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இதை பத்தின பேச்சு அதிகமா இருக்கு, ஆனா செயல்முறைக்கு இருக்கா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அதற்கான காரணம் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அதோடைய புரிதல் அப்படிங்கிறது. இது ரொம்ப கஷ்டம் கிடையாது, இதனால நமக்கு நம்ம பவரா இருக்குங்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்து
பெரும்பான்மையான பெண்களிடமே இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய உடலும் வெவ்வேறானது. அவங்களுக்கு இருக்கிற ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனது. இப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படிங்கிறது அது ஒரு நோய் இல்ல, அது வந்து ஆடித்தரமா சொல்லலாம், அது ஒரு டிசீஸ் கிடையாது. ஆனா அது ஒரு முக்கியமான சுழற்சி. மென்ஸ்ட்ரல் சுழற்சிங்கிறது ஒரு சிலருக்கு நார்மலா 28 நாளுக்கு ஒரு முறை வர வேண்டியது. ஆனா 23 நாட்கள்ல இருந்து 35 நாட்கள் வரைக்கும் வித்தியாசமான ஒரு சுழற்சி தான் வெவ்வேறான பெண்களுக்கு இருக்கும். இப்ப நான் ஒரு பெண் அப்படிங்கும் போது எனக்கு ஒரு மாதிரியான சுழற்சி இருக்கும். ஆனா எனக்கே ஒவ்வொரு மாதத்துக்கும் அது வேறுபடும். இந்த 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 நாட்கள் தான் அது வருமா அப்படின்னா கிடையாது. வேறுபடுறதை தாண்டி வலி அப்படிங்கிறது ஒரு மாதம் ரொம்ப கடுமையான வலிகள் இருக்கும், வயிற்று வலி இருக்கும், முதுகு வலி இருக்கும், தசை பிடிப்பு இருக்கும். அதே ஒரு 2 மாதங்களுக்கு அப்புறம் அது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாதுங்கிற மாதிரி ஒரு வலியே இல்லாம ரொம்ப நார்மலா நம்ம கடந்து போற மாதிரி இருக்கும். அதே ஒரு 2 மாதம் கழிச்சு ரொம்ப ரொம்ப வலி இருக்கும், அந்த நாட்கள் கடந்து வர முடியாத மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி வெவ்வேறான ஒரு நிலைப்பாட்டுல தான் அதை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கே ஒரு டைம் எடுக்கிற நமக்கு, ஒருத்தவங்களுக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியாம எனக்கு இது பிரச்சனை இல்லை, நான் வேலைக்கு வரணுங்கிறதுனால இது தர வேண்டாம் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளும்படியா இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதை நம்ம பேசும் பொழுது எந்த ஒரு சட்டமா இருந்தாலும் எந்த ஒரு கருத்தா இருந்தாலும் அதற்கான முரண்பாடுகள் வெவ்வேறு கருத்துக்கள் அப்படிங்கிறது வரும். ஆனா எனக்கு இது தேவையில்லை, நான் இதை வேட்பாளத்துல அப்படிங்கிறதுக்காக வலியோடையும் கஷ்டத்தோடையும் தினந்தோறும் முக்கியமா இது அமைப்பு சாரா தொழிலாளர்கள், ஏற்கனவே ஒரு தோழர் பேசியிருந்தாங்க, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கிறனாலதான் ஏற்கனவே வந்த பல சட்டங்கள் அவங்களுக்கு அமல்படுத்தப்படல அப்படின்னு ஒரு கஷ்டத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு அவங்கள பத்தி தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டம் இருந்துச்சு. என்ன காரணம்னா, அரசு ஊழியர்களா இருக்கிறவங்களுக்கும் தனியார்ல வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கும் ஒரு ஒரு ஃபண்டமெண்டலான ரைட்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கு. நம்ம லேபர் லாக்காக பெரும் போராட்டங்கள் கடந்துதான் வந்திருக்கும். அதுவும் பெண்களுக்காக இப்ப பல போராட்டங்கள் பண்ணி சட்டங்கள் வந்திருக்கு. ஆனா இதை கேட்கும் போது ஏற்கனவே வந்த சட்டங்களை அமல்படுத்தப்படாம இருக்கிறது இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தான். தினமும் நம்ம சேல்ஸ் பர்சன் பாக்குறோம், சேல்ஸ் கேர்ள்ஸ் பார்த்திருப்பீங்க. எந்த துணி கடைக்கு போனாலும் நின்னுகிட்டே நம்ம எவ்வளவு பேசுறோம், அவங்களுக்கு ஸ்டூல் கொடுங்க, அங்க போகுங்க, நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுக்குறோம். ஆனா தினமும் நம்ம போகும்போது எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு இடத்துல அந்த பெண்கள் சேர்ல உட்காந்து ஒரு ஹை ஸ்டூல் போட்டு, எத்தனையோ ரெஸ்டாரண்ட்ல ஹை ஸ்டூல்ஸ் பாக்குறோம், அந்த ஸ்டூல்ஸ் அவங்களுக்கு கொடுத்து உட்கார்ந்து வேலை பார்க்குற மாதிரி பார்த்துருக்கோமா? அது நடைமுறையில இருக்கானா? பெரும் கேள்விக்குறி தானே. அப்படி அவங்களுக்கு நார்மல் டேஸ்ல கிடைக்கக்கூடிய ஒரு ஓய்வே கிடைக்கல, அதையே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த சட்டம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு செயல்படுமா அப்படின்னு கரெக்டான கேள்வியை கேட்டாங்க. அவங்களுக்கும் செயல்படும்படிதான் இந்த சட்டம் வேண்டும்னு நம்ம கேட்கிறோம். எங்களுக்கு மட்டும் வேணும், அரசுல இருக்கவங்களுக்கு வேணும், தனியார்ல இருக்கிறவங்களுக்கு வேணும் இல்ல, முக்கியமாக கவனம் பெற வேண்டியவங்க அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கிறவங்க தான். அவங்க மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம், வேலையில நம்ம விடுப்பு வேணும் அப்படின்னு கேட்கிறோம், அது கிடைக்கிறதுக்காக போராடுறோம். இங்க நிறைய நண்பர்கள் வந்திருக்கீங்க, உங்களுடைய வீட்டுல சகோதரிகள் இருப்பாங்க, மனைவிகள் இருப்பாங்க, தோழிகள் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் வீட்டுல விடுப்பு கிடைக்குதான்னு கேட்டிருக்கீங்களா? வீட்டுல ஒரு திருமணமான வேணா புதுசா திருமணமான ஒரு 3 மாதங்களுக்கு வேணும்னா அவங்களுக்கான உதவிகள் அவங்க கணவர் மூலியமா கிடைக்கலாம். அதற்கு காரணம் அவங்களுக்கு புதுசா ஒரு அன்போ இல்ல தொடக்கத்துல அப்படி இருக்கலாம். ஆனா அவங்க அக்காங்க இல்ல அவங்க அண்ணி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட அவங்க ஒரு மேரேஜ் ஆகி ஒரு 6 மந்த்தோ இல்ல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 இயரோ நீங்க பார்த்திருக்கலாம், இல்ல நீங்க கூட அந்த நபரா இருக்கலாம். அவங்களுக்கு இன்னமும் அந்த உதவி கிடைக்குதா? அந்த கணவரோ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய வேற ஏதோ ஒரு பெண்மணியோ கூட, அது வந்து அம்மாவா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், நாத்தனாரா இருக்கலாம், அவங்க கூட பாலிசி தான். ஒருவேளை இவங்களுக்கு மாதவிடாய் காலத்துல இவங்க வேலை செஞ்சு அவங்க ரெஸ்ட் எடுக்க வைக்கலாம், இவங்களுக்கு மாதவிடாய் சார்ந்த இவங்க வேலை செஞ்சு ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா இந்த ஒரு நடைமுறை நடக்குதா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறி தானே. அது எங்கேயாவது நடக்குதா? இல்ல நம்ம தான் வந்து அதை குளோரிஃபை பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய கஷ்டம். இங்க லவ் பண்ணும்போதுலாம் ஒரு சிலருக்கு அந்த அந்த ஒரு விஷயம் இருக்கும், நீ சமைக்கும் போது கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன், நீ வந்து வீட்டு வேலையை தனியாலாம் செய்ய வேண்டாம், நான் கண்டிப்பா உனக்கு ஷேர் பண்ணிக்குவேன் அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது, ஏன் 2 பேரும் தான் சாப்பிடணும், நீ ஹெல்ப் எல்லாம் பண்ணக்கூடாது, 2 பேரும் சேர்ந்தாதான் சாப்பிடவே முடியும், நான் மட்டும் சாப்பிடுவேன், 2 பேரும் ஹெல்ப், அந்த ஹெல்ப் நான் உனக்கு உதவி பண்ணுவேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இருப்போம். அது குளோரிஃபை பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது, அதுதான் நார்மல். ஏன்னா 2 பேரும் சாப்பிடும்போது 2 பேரும் சேர்ந்து தான் சமைக்கணும். அது எனக்கு நீ ஹெல்ப் பண்றியோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றோன்றதே கிடையாது. அந்த மாதிரிதான் இந்த மாதவிடாய் காலத்துலயுமே நான் உனக்கு வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது செய்யறதெல்லாம் தாண்டி அது எத்தனை ஆண்டுகள் நீடிக்குது? உங்களுடைய அம்மாக்களுக்குலாம் மாதவிடாய், ஒரு சிலருக்கு மெனோபாஸ் ஆகிருக்கும். மெனோபாஸ்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் முடிஞ்சிடும், ஒரு 50-55 வயசுக்கு மேல மெனோபாஸ் ஆயிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு மாதவிடாய் வராது. ஆனா அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். மாதவிடாய் தான் வரலையே தவிர மூட்டு வலி, கால் வலி, கழுத்து வலி எல்லா வலியுமே வந்துடும். அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும் மெனோபாஸ்க்கு அப்புறம். அது வேற டாபிக், இன்னொரு நாள் பேசுவோம்.
இங்க அது வரைக்கும் இருக்கும்போது நீங்க இப்ப 20 வயசு இருக்கீங்கன்னா உங்க அம்மாக்கு 50 வயசுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கும், அவங்களுக்கும் பெயின் இருக்கும். ஆனா இந்த சமூகம் அவங்களுக்கு வலிய பழக்கப்படுத்தி அந்த வலியோடவே சமைச்சு துவைச்சு பாத்திரம் கழுவி வீடை கூட்டி வீட்டை பெருக்கின்னு அவங்களே பழகி அவங்க வாயில இருந்தே அவங்க பொண்ணுக்கு ஒரு வாய் வரும். ஏன்னா நாங்களாம் பார்க்காததா, நாங்க பார்க்காத வழியா நீ பாத்துட்ட, எத்தனை வருஷமா நாங்க பாத்துருக்கோம், சும்மா படுத்துட்டு இருந்துச்சு அரிசி. இந்த மாதிரி ஒரு அம்மாவே தன்னுடைய மகளை நீ இதனால ஒதுங்கி உட்கார்ந்து இருக்காரு, எந்திரிச்சு வேலை செய்யி, ஏன்னா நாளைக்கு நீ வேற வீட்டுக்கு போயிட்டுன்னா தனியா என்ன பண்ணுவ, நீ தனியா ஒரு வீட்டுல போனா சமைச்சுதான் ஆகணும், நீ துவைச்சுதான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு வீட்டு வேலையை செய்யும் போது நீ மாதவிடாயா இருந்தாலும் அதுக்கு உனக்கு விடுப்பு இருக்காதுங்கிறதுதான் இங்க நிதர்சனமா இருக்கு. இந்த ஒரு மேடையில நம்ம ஊதியமோட விடுப்பு கேட்கிறோம் நிறுவனங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அதை விட முக்கியம் வீட்டுல விடுப்பு வேணும் அப்படிங்கிறது. அதனால இங்க இருக்கிறவங்களும் சரி ஊதியத்துல இருக்கிறது கேட்போம், அதுக்கு முன்னாடி அதுக்கு நம்ம யார்ட்டையும் போய் கோரிக்கை வைக்கணுமோ வலியுறுத்தணுமோ போராட்டம் பண்ணணுமோ கருத்துக்காக நம்ம இப்படி பேசணுமோங்கிற அவசியமே கிடையாது. ஒரு சிறு மாற்றமே வீட்டுல இதை மாத்தும். அதனால நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள்ல நீங்களே விடுப்பு கொடுத்து உங்களுடைய வேலைகளை அவங்களுடைய வேலைகளை நீங்க சேர்த்து செய்யறதன் மூலியமா தொடர்ந்து செய்யறதன் மூலியமா, அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சுட்டு நல்லா இருக்கும், தொடர்ந்து செய்யறதன் மூலியமா தான் இந்த மாற்றத்துக்கான தொடக்கம் அப்படிங்கிறது இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சோம்னா, இந்த அசௌகரியம் இருக்கும். நானுமே என்னுடைய நண்பர்கள் என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு போல் மாதிரி போட்டு கேட்டிருந்தேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுல நிறைய பேர் வேண்டாம்னு சொல்லுவாங்க தான் நான் கவனம் எடுத்தேன். ஏன்னா எதனால வேண்டாம்னு சொல்றாங்க, எனக்கு வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குன்னா வேண்டாம் ஏன் சொல்றாங்கன்னு கேட்கும்போது என்னோட மேல் பாஸ் கிட்ட போயிட்டு எனக்கு மென்ஸ்ட்ரல் வருது, எனக்கு லீவ் வேணும், என்னால கேட்க முடியாது, அது அசௌகரியமா இருக்கும், அது என்னால அந்த அளவுக்கு என்னால பேச முடியாது அப்படிங்கும் போது அப்ப அதையும் இவ்வளவு தூரம் மைக்கு போட்டு பேசிட்டு இருக்கோம், ஒரு மேல் பாஸ் கிட்ட போய் சொல்ல முடியாதுங்கும் போது அப்ப அதுல என்ன தப்பு? எனக்கு என்னன்னா மகப்பேரை இவ்வளவு மகிமையா பேசுற நம்ம மாதவிடாயை பத்தி ஏன் பேச தவிர்க்கிறோம்? மகப்பேருக்கு முக்கியமான ஒரு சைக்கிளே இந்த ஒரு மாதவிடாய் சைக்கிள் தான். இது இல்லைன்னா அந்த மகப்பேரும் நடக்கவே போறது இல்ல. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான பெரிய சைக்கிளா தான் முன்னாடி மாதங்கள்ல இது நடக்குது. இதுதான் அதை விட முக்கியம் அப்படிங்கறதுனால இதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இன்னொன்னு மற்ற நாடுகள்ல நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, எல்லா இடத்துலயும் நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க, அங்க இந்த லீவுக்குலாம் பேர் வச்சிருக்காங்க. நம்ம எல்லாருமே எல்ஓபி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நிறைய பேர் அதுல கஷ்டப்பட்டு இருப்பீங்க, எல்ஓபி போட்டாங்கப்பா, இந்த மாசம் 10 நாள் எல்ஓபி, இந்த மாசம் 5 நாள் எல்ஓபின்னு வர சம்பளத்துல பாதி சம்பளம் எல்ஓபில போயிடும். லேட்டா வந்தீங்கன்னா அதுல பாதி முடிச்சிருவாங்க, அது கார்பரேட்ல இருக்கு பாதி பேருக்கு தெரியும். ஆனா எல்ஓபியை தாண்டி எஃப்ஓபி தெரியுமா? யாருக்காச்சும் தெரிஞ்சா சொல்லலாம். ஓகே, எஃப்ஓபி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ்க்காக கொடுக்கக்கூடிய ஒரு லீவ். இந்த லீவை இவங்க எஃப்ஓபி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அது எந்தெந்த கம்பெனில அப்படின்னா கல்ச்சுரல் மிஷன், அதுக்கப்புறம் கோசோ, அப்புறம் ஜொமேட்டோ, ஸ்விக்கி, நம்ம இந்தியால மும்பைல ஹெட் குவார்டர்ஸ் இருக்கவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜொமேட்டோ, ஸ்விக்கிலாம் அவங்க எல்லாருமே இந்த லீவை எஃப்ஓபின்னு வச்சிருக்காங்க. சோ நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க எஃப்ஓபி அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிடலாம். இது ஒரு அசௌகரியமா இருக்குமான்னு தெரியல, அதுக்கு ஒரு எளிதான முறையா இருக்கலாம். இன்னும் மற்ற நாடுகள்ல மதர்ஸ் டே லீவ் அப்படின்னு ஒரு நாட்டுல சொல்றாங்க, மந்த்லி பிசியோலஜிக்கல் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதற்கான ஒரு சில பேர்களும் வைக்கப்பட்டு எப்படி நம்ம சிக் லீவ் சொல்லிட்டு எப்படி கேஷுவல் லீவ் சொல்லிட்டு எடுக்கிறோமோ அந்த மாதிரி இந்த மாதவிடாய்க்கான பேரை சொல்லி அந்தந்த லீவா அந்தந்த நேரங்கள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே தகுந்ததா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட பீரியட்ஸ் பெயின், அந்த பெயின்ல என்னென்ன மாதிரியான நிறைய பேருக்கு இந்த விழிப்புணர்வு வந்துருச்சு. மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிரேவிங்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. கிரேவிங்ஸ்ங்கிறது செகண்ட் கேட்டகரி. நம்ம நினைக்கிறத சாப்பிடணும்னு தோணும், டக்குனு கிரன்ச்சியா சாப்பிடணுங்களுக்கு, சாக்லேட் சாப்பிடணுங்களுக்கு, ஜூஸ் குடிக்கணுங்களுக்குன்னு கண்டதெல்லாம் தோணும், அது வேற. ஆனா இங்க வேலைக்கு வரக்கூடிய பெண்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிடறதுக்கான ஒரு டைம் கூட பல அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கொடுக்கறது இல்ல. அவங்களுக்குன்னு கரெக்டா சாப்பிடுற நேரத்துக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வரும், அதை வாண்டடா பண்றாங்கன்னு நான் சொல்ல விரும்பல, ஆனா அது நடக்குது. அவங்களால சரி, அவங்கன்னு இல்ல, ஆண்களா இருக்கிற உங்களுக்குமே தெரியும் நேரத்துக்கு எத்தனை பேர் சாப்பிட போறீங்க அப்படின்னு. 1 மணிக்கு லஞ்சா இருந்தா 2 மணி வரைக்கும் ஒரு வேலை இருக்கும், 2:30 3 மணிக்கு சாப்பிடுற நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் அந்த லைஃப் சைக்கிளாவே மாறிடும். இந்த மத்த டைம்ல ஓகே, ஆனா ஒரு பீரியட்ஸ் டைம்ல நேரத்துக்கு சாப்பிட கூட முடியாத அளவுக்கு வேலைப்பளு அதிகமா இருக்கக்கூடிய மகளிர்கள் நிறைய பேர் அந்த பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க.
ஆக நம்ம கிரேவிங்ஸ் பத்தி பேசுறதை தாண்டி சரியான நேரத்துக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு லீவ் கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் கிடைக்குதா, பிரேக் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைக்குதா, அவங்க உட்கார முடியுதா, அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியுதா. இன்னும் ஒரு சில நாட்டுல ஹாஃப் டே லீவ் தராங்க, ஒரு சில நாட்டுல நீங்க ஒரு நாள் வரலன்னா ஹாஃப் டே மட்டும் சம்பளம் கொடுக்குறோம், நீங்க மென்ஸ்ட்ரல் லீவ் அப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ வெவ்வேறு மாதிரியான கருத்துக்கள்ல ஒரு முடிவெடுத்து ஒரு தீர்வை வச்சு முடிச்சிடுறாங்க. ஆனா நம்ம இங்க பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அக்ரிச்சியர்கள் மட்டுமே ஒரு ஆண்டு காலமா இதுக்காக இன்னமும் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னைக்கு இதுக்கு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னா, அதற்காக நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல புரிதல் வந்தா, மக்கள் அதிகமான நபர்கள் இதுல இருக்கிற புரிதலை புரிஞ்சுக்கிட்டு ஆமா இது எல்லாருக்கும் வேணும் தான், இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, அதை வச்சு எல்லாரும் பேசினா அதிக மக்கள் இங்க போராடின எல்லா விஷயமும் இதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு. அதுதான் வரலாறு சொல்லுது. நம்ம எல்லாருக்குமான அந்த புரிதல் வந்து நம்ம எல்லாருமே அது வேணும் அப்படின்னு நம்ம அதற்காக போராடும் போது அதுக்கான விடையும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமுமே எனக்கு கிடையாது. எக்ஸ்போர்ட்ஸ்ல வேலை செய்யற பெண்கள், எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து உட்கார்ந்துட்டே வேலை செய்வாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம வீடுகள் எல்லாம் இருந்து அந்த வேன்ல அப்படியே ஏறி போவாங்க. டக்குன்னு ஒரு 6 மணிக்கு ரோடெல்லாம் ஒரே லேடிஸா இருக்கிற மாதிரி ஒரு இருக்கும் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கிற இடத்துல. அங்க பெண்களுக்காகவே வேலை இருக்கு அப்படின்னா அது எக்ஸ்போர்ட்ஸ் தான். எக்ஸ்போர்ட்ஸ் அவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ், அதுவும் வெறும் பெண்களை நம்பியே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிசினஸ். அங்க அவங்க வேலை செய்யக்கூடிய நேரமும் அவங்க உட்கார்ந்துட்டே இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய முதுகு வலியும் அது வந்து நார்மலா இருக்கக்கூடியவங்களுக்கே அப்படி இருக்கும்போது பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். பெண்கள் எல்லாரும் வயிற்று வலியை பத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸ்டொமக் பெயினாலே பீரியட்ஸ் தான், ஏதாச்சும் ஒன்னா ஸ்டொமக் பெயின் சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு கூட இருக்கு. ஆனா முதுகு வலிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். வயிற்று வலியை கூட நம்மளால தாங்கிட முடியும், வயிற்று வலியை கூட நம்மளால ஏதோ ஒரு இடத்துல அக்செப்ட் பண்ணிக்க முடியும், இல்ல நம்ம வந்து இழுத்து பிடிச்சிருக்கிறதுனால ஐஸ் பேக் இருக்கு. ஆனா முதுகு வலிக்கு முதுகு தண்டுல ஒரு வலி வரும். அந்த வலியை நம்மளால சொல்லவும் முடியாது, என்ன நடக்குது நம்ம உடம்புல நமக்கே தெரியாது. ஒரு நாள் இப்படி வலிக்கும், ஒரு நாள் அப்படி வலிக்கும். அந்த மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அந்த வலி ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அவங்களுக்கு தான் இந்த மாதவிடாய் காலத்துல ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. சோ அந்த மாதிரியான ஊழியர்களுக்கு இது போய் சேர்ற மாதிரி இது ஒரு விஷயம் அதிகமா பேசப்பட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இளைஞர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்த கையில் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதை நம்மளால செஞ்சு முடிக்க முடியும். அதற்கு எடுத்துக்காட்டா பல விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ இருக்கக்கூடிய இங்க இளைஞர்களா இருக்கக்கூடிய நீங்களும், உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய சகாக்கள் அப்படின்னு எல்லாருக்கும் இந்த விஷயங்களை பத்தி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கான ஒரு முடிவு அப்படிங்கிறது ரொம்ப விரைவிலேயே கிடைக்கும் அப்படின்னு நான் ஆழமா நம்புறேன். இளைய சிற்பிகளை விழித்தெடுங்கள், நாளைய வரலாறு நமதாய் விடியட்டும். இளைய சிற்பிகளை சிற்றுண்டி தீட்டுங்கள், நாளைய வரலாறு நமதாய் விடியட்டும். வாய்மொழிக்கமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.